ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எடுத்த வியூ. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா சுற்றி வந்து மலை, வயல் ஃபுல்லாக அங்கே வந்து ஆடு மாடு எல்லாமே மேயும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடுவேன். டீ போட்டு பொறுமையாக உட்காந்து குடிப்பேன். மேக்ஸிமம் நான் டீ குடிக்க வந்து ஒரு அதிகபட்சம் 15 மினிட்ஸாவது ஆகும். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபோன் நோண்டிக்கிட்டே குடிப்பேன். அந்த ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக உட்காந்து டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன ஒர்க் இருக்குது, என்ன பார்க்கணுன்ட்டு அப்படியே வந்து யோசிச்சிட்ருப்பேன் கேதர் பண்ணி. நெக்ஸ்ட்டு வீடெலாம் வந்து ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. அது எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி கூட்டி பெருக்கி எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஹூக்லாம் வாங்கியிருந்தேன். இது எதுக்காகன்னா, கொஞ்சம் வீடுகள்லாம் நாங்கள் இப்போ புதுசாக மாறினோம். அதனால் அங்கங்கே வந்து கிளாக்கு, சாமி ஃபோட்டோ இதெல்லாம் எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சு. அதனால் அது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த இடத்துல வந்து எந்தெந்த இடத்துல தேவையோ அங்கே வந்து வாலில் ஒட்டிட்டு கிளாக் எடுத்து மாட்டிட்டு, நெக்ஸ்ட்டு பூஜை அறைக்கும் கொஞ்சம் எல்லாமே பண்ணிவிட்டு, அந்த ஃபோட்டோ எல்லாமே க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி நீட்டாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சு எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாமே ஃபுல்லாக வச்சுட்டு அதாவது இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னால் அது வந்து எனக்கு வந்து முருகர் தான் ரொம்ப பிடிக்கும். பெண் கடவுளில் வந்து மீனாட்சி ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் அன்னலக்ஷ்மி. இது வந்து நான் வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். மற்றபடி பூஜை ரூமில் என்னென்ன மாட்டணுமோ அது எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துல ப்ராப்பராக மாட்டி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் என்னுடைய பூஜை ரூம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மாவு அரைக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் உளுந்து அரிசியும் கொஞ்சம் ஊற வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக எல்லாமே நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கல் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து கிரைண்டரில் போட்டு நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். மாவு வந்து நல்லா பூத்து வரணும். நல்லா வந்து பூத்து வெள்ளையாக நல்லா புஷ்ஷுன்னு வரும். அந்த பார்த்தாலே தெரியும் நமக்கு உளுந்து. அது நல்லா ஃபுல்லாக மஞ்சதுக்கப்புறம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அரிசி போட ஆரம்பிச்சிருவேன். அரிசி போட்டு ஃபுல்லாக அரிசி போடுறதுக்கு முன்னாடி வந்து வெந்தயம் கொஞ்சமாக போட்டுப்பேன் நான் ஊற வச்சு. வெந்தயம் போட்டு ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு அரிசி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்குவேன் நான். அது வந்து ரவையை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைப்பேன். அந்த பதத்துக்கு எடுத்து எல்லாமே எடுத்து வச்சு உப்பு வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி நான் நைட்டே வந்து மூடி வச்சுருவேன். நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கணும். கலக்கி மூடி வச்சோன்னா மறுநாள் வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். நைட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நட்ஸு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். என்னென்னா வந்து பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீடு, கொஞ்சம் அத்திப்பழம், வால்நட்டு, பாதாம், கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு இது எல்லாம் போட்டு நைட்டே ஊற வச்சு காலையில் ஒரு ஸ்மூதி மாதிரி குடிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல, இது வந்து மறுநாள் காலையில் அது எவ்வளோ வந்து ப்ளஃபியாக புஷ்ஷுன்னு உப்பி புளிச்சு போய் மாவு வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நான் எப்போதுமே கையால் தான் கரைப்பேன். கையால் கரைச்சாலே வந்து இந்த மாதிரி என் கை பக்குவத்துக்கு அந்த ஹீட்டுக்கு வந்து இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். நல்லா புளிச்சிரும் மாவு. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம இட்லி ஊற்றணும். அப்படியே மேலாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணாமல் எடுத்து இட்லி ஊற்றினோன்னா அது வந்து ஒரு அந்த துணியில் வந்து மாவுலாம் ஒட்டிக்கிட்டு வந்துடும். மேக்ஸிமம் நான் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அப்புறமேட்டுக்கு தான் வந்து எடுத்து இட்லியில் வந்து அந்த கொத்தில் ஊற்றுவேன். நான் மேக்ஸிமம் வந்து துணி போட்டு தான் வந்து இட்லி ஊற்றுவேன். சில்வர் இட்லி பானை தான் என்னோடது. இருந்தாலும் துணி போட்டு இட்லி ஊற்றினா தான் எனக்கு வந்து அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இட்லியும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக வரும். அப்புறம் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக இட்லி வச்சு வேக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். 10 நிமிஷத்துலேயே வந்து இட்லி வெந்துடும் மேக்ஸிமம். அப்புறமேட்டுக்கு எடுத்து பார்த்தோன்னா நல்லா பஞ்சு மாதிரி அழகாக இருக்கும்.
நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா ஒரு பூ மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கும். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா குவாலிட்டியாக நல்ல வீடியோவாக உங்களுக்கு வந்து வரும். வெயிட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.